Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான பேர்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது சிட்டுக்குருவி கூட சொல்லிக்கலாம். அழகாக இருக்கும் குருவி. என்னம்மா வீடியோ முடிக்காமையே நடுவில் போடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வீடு ரொம்ப போய்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் கீழே போட்டிருக்கேன். இந்த வீட்டுக்கு ஒரு பீஸ் போட்டு இதில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். அது போட்டிருக்கேன். இப்போ தான் இந்த காம்பவுண்ட் போட்டுட்டு வரேன். இதுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறது 3 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கிங் வச்சுக்கலாம். நான் இது வந்து காம்பவுண்ட் வந்து 5 பூ வச்சுருக்கேன். அதே போல் இந்த 2 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதும் 5 பூ போட போகிறேன். ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஹைட் போட்டுங்க. இந்த மாதிரி பேக்கேஜ் அட்டை பாக்ஸ் வரும் இல்லைங்களா, அதில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பூரா நம்ம ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து வச்சு அதில் வச்சு இதெல்லாம் 3 சைடு தைச்சிட்டு கடைசியாக ஒரு சைடு தைச்சிக்கணும். நம்ம மிஷினில் தைக்கணும். இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இப்படி 2 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணணும். வீட்டுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த காம்பவுண்ட் சுவரெலாம் போட்டுட்டு வரணும். அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, நம்ம நடுவில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து அம்மா நீங்கள் வீடியோ போகிறதுக்குள்ளே நடுவில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறைய காமிச்சிங்க, அதில் ஒன்று ஒன்றா போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது ஒரு பக்கம் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். போட்டுட்டு வாங்க. நம்ம இப்போ இந்த சிட்டுக்குருவி போட்டுக்கலாம். இந்த காம்பவுண்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி இந்த ஷர்ட்டு வருமே அதில் எடுத்து வைக்கலான்னு சொன்னேனே நான். அந்த மாதிரி தான் நிறைய நான் எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி ஷீட்டு தான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம காசு கொடுத்து எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கணும். இந்த மாதிரி ஷீட்டே இப்படி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே பேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த சைடு நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வாஷ் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. இன்னும் 2 நாள் 3 நாள் ஆகும் வீடெல்லாம் முடிச்சுட்டு வர. அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். இந்த சிட்டுக்குருவி போட 5 mm பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே 5 mm தான். எல்லோ கலர், ராணி பிங்க், ஆரஞ்சு 3 கலர் எடுத்திருக்கேன். 3 கலரும் 5 mm தான். 80 நம்பர் ஒயர். அப்படி இல்லை உங்கள்கிட்ட 70 நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சிட்டுக்குருவி போட 4 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 4 அளவு. ஒயரை 2ஆக மடிச்சுட்டு இப்படி சமமாக 2ஆக மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 5 மணிக்கு வைக்கணும். கண்ணு வைக்க 2 பிளாக் கலர் வேணும். அதே 5 mm தான். இந்த 5வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்சு, ஒரு பிளாக், ஒரு எல்லோ 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ, ஒரு ஆரஞ்சு, ஒரு பிளாக், ஒரு எல்லோ கோக்கு சொல்லியிருந்தேன். கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எல்லோ கலர் மணியில் 4வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதாவது சிட்டுக்குருவிக்கு ஒரு சைடு நம்ம கண்ணு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை
பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி எல்லோ கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி எல்லோ கலர் கோக்கணும். 3வது மணியில் இப்போ நம்ம போட்டோம் அதே போல் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இந்த ஒரு பூ, இந்த பூ 2 பூ போட்டுட்டு வாங்க. இந்த பூ போடும்போது இன்னொரு கன்று வைக்கணும். நான் இங்கே வந்து சொல்கிறேன், இந்த 2 பூவும் இதே போல் 3 மணி எல்லோ கலர் மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி எல்லோ கலர் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த 3வது மணிலேயே குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் 2 பூ போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த பூ போடும்போது கன்று வைக்கும் போது நான் சொல்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 3 மணி வந்து எல்லோ கலர் கோத்து ஒரு பூ போட்டு காமிச்சா, அதே போல் உங்களை 2 பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடைசி பூ போடும்போது சைடு கன்று வைக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரில் அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் ஒரு ஆரஞ்சு கோக்கணும்னு சொன்னேன். அதே ரைட் சைடு ஒயரை இந்த எல்லோ கலர் மணியில் விட்டு எடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த எல்லோ கலர், இந்த ஆரஞ்சு கலர், இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த சைடு ஒயரில் ஒரு மணி கோத்து இந்த 5 மணிக்குள்ளே விட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்படியே விட்டாலும் விட்டுடலாம். கொஞ்சம் தலைப்பகுதி வந்து கொஞ்சம் கூராக தெரியும், அதுக்காக இங்கே ஒரு மணி வைக்கிறேன். இது இந்த 2 மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 மணியில் ஒயரை விட்டு இந்த ஆரஞ்சு கலரில் எடுக்கணும். ரெண்டு ஒயரும் இந்த 2 ஆரஞ்சு கலர் மணியில் இருக்குது. நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது சிட்டுக்குருவிக்கு மூக்கு வைக்க போகிறோம். இப்போது ரைட் சைடு ஒயரில் 3 மணி எல்லோ கலர் கோக்கணும். இந்த ஒயரு இந்த ஆரஞ்சு கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ தான் நம்ம மூக்கு வைக்க போகிறோம். இந்த ஒயரில் 2 மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும். இதில் ஒரு மணியை விட்டுட்டு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரை இந்த 3 மணிலே விட்டு எடுக்கணும்.
இந்த மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ 4 மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம். இந்த ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது. ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரு இந்த கருப்பு கலர் மணியில் விட்டு எடுக்கணும். பிளாக் கலர் மணியில் இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. இது மூக்கு வச்சுருக்கோம். சிட்டுக்குருவிக்கு மூக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற இந்த எல்லோ கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கும். 2 மணிக்கு வைக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணிக்கு வைக்கணும். எல்லோ கலர். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒயரை 2 மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணிக்கு வைக்கணும். 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் 2 பூ போடுங்க. லெஃப்ட் சைடு ஒயரை மேலே 2 மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் கீழே 2 மணி கோக்கணும். அந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 5 மணி பூவே தான். இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, இந்த 2 மணியில் ஒரு பூ. இந்த 2 பூ போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். எல்லோ கலரில் 2 பூ போடுங்கன்னு சொன்னேன். 5 மணி பூ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடைசி பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை இந்த எல்லோ கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும். அந்த பிளாக் கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும். இந்த எல்லோ கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும். நாலு மணி இருக்கும். 1 மணிக்கு வைக்கணும். எல்லோ கலரில் 1 மணிக்கு வைக்கணும். 1 மணிக்கு வைக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது தலைப்பகுதி போட்டு முடிச்சிட்டோம். இதுக்குள்ளே காட்டன் எதுனா வைக்கணுன்னா இந்த பூ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுக்கிங்க. எல்லோ கலரில் வச்சிங்கன்னா பிளாஸ்டிக் கவர் கூட நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே இல்லை கிளாத்தோ எதுவோ நீங்கள் எல்லோ கலரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5 மணி பூ இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. தலைப்பகுதி போட்டு முடிச்சிட்டோம். இதுலேயும் 4 மணி பூ போட போகிறோம். ஒரு பிங்க் கலர், ஒரு எல்லோ கலர், இன்னொரு பிங்க் கலர். கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும். ஒரு எல்லோ கலர், ஒரு பிங்க் கலர். இதே போல் தான் போடணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க.
ஒரு எல்லோ கலர் ஒரு பிங்க் கலர் அந்த மாதிரியே வச்சு போட்டுட்டு வாங்க. கடைசி பூவுக்கு ஒரே ஒரு எல்லோ கலர் கோக்கணும். நான் கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை எல்லோ கலர் மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடில் இருக்க பிங்க் கலர் மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். எல்லோ கலர் 1 மணி கோக்கணும். அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். சிட்டுக்குருவியோட கழுத்து பகுதி போட்டு முடிச்சிட்டோம். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த தலைப்பகுதிக்கு நேராக நம்ம ஒயரிங் வச்சுருக்கோம். இந்த 2 மணிலையும் 6 மணி பூ போடணும். மீதி இந்த 3 மணிலையும் 5 மணி பூ வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ நம்ம 6 மணி பூ போட போகிறோம். 1 மணியில் ஒயர் இருக்குது. 5 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ஆறு மணி பூ போட்டிருக்கோம். இந்த சைடு வரும்போதும் 6 மணி பூ வரும். நல்லா ஞாபகமாக பாருங்கள். 2 பூ 6 மணி பூ போடணும்னு சொல்லியிருக்கேன். மேலே வந்து ஒரு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது. 5 மணி பூ போடணும். இந்த 3 மணிலையும் 5 மணி பூ போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா? 2 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். அதே போல் இதுலேயும் ஒரு 5 மணி பூ, இதில் ஒரு 5 மணி பூ போடுங்க. இந்த கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன். இந்த 6 மணி பூக்கு அப்புறம் 5 மணி பூ வரும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். 3 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் 2 பூ போடணும். அதுக்கு அடுத்த பூ போடும்போது 6 மணி பூ நான் சொல்கிறேன். இதே போல் 5 மணி பூ இந்த 2 மணிலேயே 2 பூ போட்டுட்டு வாங்க. 6 மணி பூ போட்டோம் ஃபஸ்ட்டில். அப்புறம் ஒரு 5 மணி பூ போட்டேன். இதே போல் உங்களை 2 பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசி பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். மூணு மணியில் ஒயர் இருக்கும். 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதாவது முதுகு பகுதி, அதாவது மேலே அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸை விரிஞ்ச மாதிரி வரும். அதனால் அதில் 6 மணி கோக்கணும். இங்கே குறுகலாக வரும். அதனால் முன்னாடி சைடு வந்து 3 மணி 5 மணி பூ போடணும். இதை ஞாபகமாக கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். 5 மணி பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். எல்லோ கலர். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நீங்கள் இந்த சிட்டுக்குருவியை பொறுமையாக போட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு இடத்துலையும் மணி மாறி மாறி வரும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். எல்லோ கலர் 3 மணி கோக்கணும். 5 மணி பூ போட போகிறோம். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இந்த பின்னாடி சைட் 2 5 மணி பூ போட்டிருக்கோம். 2 மணியில் ஒயரை விட்டு ஒரு 5 மணி பூ போட்டிருக்கோம். இங்கே 1 மணியில் ஒயரை விட்டு ஒரு 5 மணி பூ போட்டிருக்கோம். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு சைடு நம்ம ரெக்கை போட போகிறோம். இந்த ஒயர்லேயே இந்த லெஃப்ட் சைடு ஒயர்லேயே 5 மணி கோக்கணும். பிங்க் கலர் மணி 5 மணி கோக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி பிங்க் கலர் கோத்துருக்கோம். அதே ஒயரு இந்த கீழே இந்த மணிலேயே தான் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். மூணு மணியில் ஒயர் இருக்கும். புரியுதான்னு பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி எல்லோ கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் 2 மணியில் விட்டு எடுக்கணும். மூணு மணியில் ஒயர் இருக்கும். 5 மணி பூ போட போகிறோம். ஒரு இடம் 6 மணி பூ, ஒரு இடம் 5 மணி பூ, இப்படிலாம் வரும். நீங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும். இப்போ அதே போல் லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். இன்னொரு 5 மணி பூ போட போகிறோம். இப்போ ரைட் சைடு ஒயரில் 2 மணி எல்லோ கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இங்கே ரெக்க வச்ச மாதிரியே இந்த சைடும் வைக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரு இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது 5 மணி இந்த பிங்க் கலர் கோக்கணும். இந்த ஒயர் லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி பிங்க் கலர் கோக்கணும். கோத்துட்டாங்க, நானும் கோத்துட்டு வரேன். 5 மணி பிங்க் கலர் கோக்கு சொன்னால் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எல்லோ கலர் மணியில் இதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இங்கே ஒரு ரெக்கை வச்சோம், இங்கே ஒரு ரெக்கை வச்சுருக்கோம். இந்த இடம் வந்து 2 6 மணி பூ வரும். அதை ஞாபகமாக பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், 6 மணி பூ போடணும். இந்த சைடில் 6 மணி பூ போட்டோம் இல்லைங்களா, இந்த ரெக்கைக்கு கீழே. அதே போல் இந்த ரெக்கைக்கு கீழே 6 மணி பூ வரும். 3 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். இல்லை 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது 3 மணியில் ஒயர் இருக்கும். 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும்.
இந்த 2வது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இங்கே பின்னாடி வந்து 2 6 மணி பூ வரும், அதுக்கடுத்து 3 5 மணி பூ வரும். இந்த மாதிரி வந்தால் தான் இந்த பின்னாடி சைடு இந்த அழகாக வரும், இந்த ஷேப் வந்து அழகாக வரும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கும், 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அதே ஒயரு இந்த மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரை இந்த 3 மணிலையும் விட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். இங்கே குருவிக்கு வால் வைக்க போகிறோம். இப்போது 1 மணியில் 2 ஒயராக இருக்குது. இப்போ ஒரு சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும், 4 மணி பூ போட போகிறோம். ஒரு சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த 2வது ஒயரில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது 4 மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம். இந்த பெரிய ஒயரில் 4 மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம். இந்த ஒயரில் 4 மணி கோத்துருக்கேன். ரெண்டு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். சிட்டுக்குருக்கி 2 சைடு ரெக்கை வச்சுருக்கோம், பின்னாடி சைடு வால் வச்சுருக்கோம். இன்னும் 2 சைடு கால் வைக்கணும், இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த வால் பாகம் திருப்பிக்கிங்க. ஒரு 5 மணி பூ போடணும், இந்த சைடு 3 மணியில் ஒரு 5 மணி பூ போடணும். 1 அடி ஒயர் எடுத்திருக்கேன். மூணு மணியில் ஒயர் இருக்குது. இப்போது ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 3 மணியில் விட்டு எடுக்கணும்.
இந்த 3 மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ 4 மணியில் ஒயர் இருக்கும், 1 மணி கோக்கும். மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. காட்டன் எதுனா வைக்கிறவங்களா இருந்தால் இப்போ வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இதை டைட் பண்ண பிறகு வைக்க முடியாது. இப்போ லூஸாக இருக்கும் போதே உள்ளே ஃபில் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஒயர் இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும், இந்த ஒயரை இந்த 1 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த 2 மணியில் தான் நம்ம கால் போட போகிறோம். இங்கே 2 மணி விட்டுடணும், இங்கே 2 மணி விட்டுடணும். இந்த சைடும் இந்த சைடும் இந்த பிங்க் கலருக்கு நேராக இங்கே ஒரு கால், இந்த பிங்க் கலருக்கு நேராக இங்கே ஒரு கால் போட போகிறோம். மூணு மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும். காலுக்கும் மூக்குக்கும் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். இதே ஒயரை அதே மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரை இங்கே பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கும். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் இங்கே ஒரு கால் போடணும். இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். மூணு மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும். அதே ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. 2 கால் போட்டுட்டோம். இந்த 6 மணிலையும் ஒரு முறை ஒயரை விட்டு எடுத்துட்டோம். இப்போ டைட்டாக எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே 6 மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அந்த 6 மணியில் முன்னாடி 2 மணி பின்னாடி 2 மணி விட்டுட்டு இந்த ரெக்கை போட்ட சைடே தான் கால் வைக்கணும். அது ஞாபகமாக வச்சுக்கிங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். ஒரு அழகான சிட்டுக்குருவி போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் பார்க்க சின்ன குருவியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போட்டால் தான் இந்த ஷேப் வரும். யார் போட்டு ஃபஸ்ட்டு அனுப்புகிறீங்கன்னு பார்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிற்க வச்சாலும் அழகாக நிற்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.